Taste the Daily. கோவையில் இரு ஆர்டிஓ சோதனை சாவடிகளில் நடைபெற்ற சோதனையில் கணக்கில் வராத சுமார் 2,13,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. கந்தே கவுண்டன் சாவடி மற்றும் பொள்ளாச்சி கோபாலபுரம் ஆகிய இரு போக்குவரத்து துறை சோதனை சாவடிகளில் லஞ்ச ஒழிப்பு சோதனை நடைபெற்றது. இதில் கணக்கில் வராத 2,13,000 ரூபாய் கைப்பற்றப்பட்ட நிலையில் இது தொடர்பாக 4 ஊழியர்களிடம் விசாரணை நடைபெறுவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. துருப்பிடித்த இரும்புக்கர முதல்வரின் ஆட்சியில் அரசு அதிகாரிகள் லஞ்ச லாவண்யத்திற்கு மட்டுமே பழகியுள்ளது மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கீரனூர் கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்ட காத்திருப்பு கூடம் மற்றும் கலையரங்கம் அதிமுக எம்எல்ஏ அருண்மொழி தேவனால் திறந்து வைக்கப்பட்டது. சட்டமன்ற மேம்பாட்டு தொகுதியிலிருந்து 6 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட காத்திருப்பு கூடத்தை புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இதேபோல தொழூர் கிராமத்தில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட கலையரங்கத்தையும் அவர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் உமா மகேஸ்வரன் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் இதில் பங்கேற்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் நகர்மன்ற கூட்டத்தை ஒத்திவைப்பதாக அறிவித்த விடியா திமுக நகரமன்ற தலைவரிடம் அதிமுக நகரமன்ற துணைத் தலைவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். சங்கரன்கோவில் நகராட்சியில் தேவையான உறுப்பினர்கள் இல்லாததால் கூட்டத்தை ரத்து செய்யுமாறு அதிமுக நகர்மன்ற துணைத் தலைவர் கண்ணன் ஆணையரிடம் கோரிக்கை வைத்தார். இந்த நிலையில் தாமதமாக வந்த திமுக நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி கூட்டத்தை ஒத்திவைப்பதாக அறிவித்ததால் அதிமுக துணைத் தலைவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மேலும் சட்டத்திற்கு புறம்பாக கூட்டம் நடைபெற்றதாக அறிவிப்பு வெளியிட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என நகரமன்ற துணைத் தலைவர் எச்சரிக்கை விடுத்தார். ஆமா சார், சட்டத்துக்கு புறம்பாக தான் இருக்குன்னு சொன்னாங்க. அதனால அனைத்து நகர்மன்ற உறுப்பினர்கள் 30 பேர்ல 5 பேரை தவிர 6 பேரை தவிர இது யாரும் இது சட்டப்பூர்வமாக அஜெண்டா தயார் பண்ணி அனுப்பினா கூட்டத்திற்கு வருவோம்னு சொன்னாங்க. அதன் அடிப்படையில் யாரும் கூட்டத்துக்கு வரல. அந்த வருகை பதிவேடு 12:15 12 மணிக்கு கூட்டம். வருகை பதிவேடு 6 பேர் கையெழுத்திடப்பட்டிருக்கு. இனி இந்த கூட்டத்தை கோரம் இல்லாத காரணத்தால் ஒத்திவைக்கணும் சேர்மன். அப்படி ஒத்திவைக்காத பட்சத்தில் 2 மணிக்கோ 3 மணிக்கோ போய் வீட்டில் போய் கையெழுத்து வாங்கிட்டு கூட்டம் நிறைவேறிச்சுன்னு சொன்னால் அது சட்டத்துக்கு புறம்பானது என்பதை கமிஷனர்கிட்ட ஆணையாளர்கிட்ட நான் தெளிவாக சொல்லிட்டோம். இதற்கு மேலே சட்டத்தை மீறினா நாங்கள் நீதிமன்றத்தை நாட வேண்டிய சூழல் வரும். கள்ளக்குறிச்சி அருகே 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட நீர்த்தேக்க தொட்டி திறக்கப்படாமலே ஒழுகியதால் மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். காட்டனந்தல் கிராமத்தில் 60,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டுள்ளது. பயன்பாட்டிற்கு வராத அந்த நீர்த்தேக்க தொட்டியில் சோதனைக்காக பொதுமக்கள் தண்ணீர் நிரப்பி உள்ளனர். அப்பொழுது நீர்த்தேக்க தொட்டியின் பக்கவாட்டில் தண்ணீர் வெளியேறியதால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். விடியா ஸ்டாலின் அரசு சாலை முதல் குடிநீர் தொட்டி வரை தரமற்ற முறையில் அமைத்திருப்பதே இதற்கு காரணம் என்றும் சம்பந்தப்பட்ட மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் திருவாவடுதுறை ஆதீனம் சார்பில் வேலி போடுவதை அதிமுக பேரூராட்சி மன்ற தலைவர் மற்றும் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். குற்றாலத்தில் திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமாக ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் உள்ளது. இதில் குற்றாலம் பேருந்து நிலையம் அருகே உள்ள இடத்தை சில வருடங்களுக்கு முன்பு பேரூராட்சிக்கு கொடுத்துள்ளனர். இந்த நிலையில் பேரூராட்சிக்கு ஒப்படைக்கப்பட்ட நிலத்தையும் சேர்த்து ஆதீனம் சார்பில் வேலி போட முயற்சித்த போது குற்றாலம் அதிமுக பேரூராட்சி மன்ற தலைவர் கணேஷ் தாமோதரன் மற்றும் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அதிகாரிகளின் செயலற்ற தன்மையால் அரசுக்கு கொடுத்த நிலமும் பறிபோகும் நிலை ஏற்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே மங்களநாயகி அம்மன் கோவிலில் தேர் திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. இன்று காலை நடைபெற்ற திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான திருத்தேர் வீதி உலாவில் அம்மன் மகிஷ வாகனத்தில் எழுந்தருள ஏராளமான பக்தர்கள் தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே சாலை விபத்தில் பெற்றோர் கண்ணெதிரிலேயே 5 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தொட்டியம் அருகே ஸ்ரீனிவாசநல்லூரைச் சேர்ந்த ஜெயபிரகாஷ் என்பவர் தனது மனைவி மற்றும் 5 வயது மகனுடன் நாமக்கல்லுக்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். ஏலூர்பட்டி என்ற இடத்தில் சென்றபோது முன்னால் சென்ற லாரியை முந்த முயன்றபோது ஜெயபிரகாஷ் நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் சிறுவன் மீது லாரி ஏறி சம்பவ இடத்திலேயே சிறுவன் உயிரிழந்தார். காயமடைந்த பெற்றோர் நாமக்கல் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர்.
திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் நடைபெற்ற மாதாந்திர கூட்டத்தில் அதிமுக மற்றும் பிற கட்சி கவுன்சிலரின் வார்டுகளை புறக்கணிப்பதாக கூறி அதிமுக நகர்மன்ற துணைத் தலைவர் தலைமையில் அதிமுக கவுன்சிலர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொன்னேரியில் நகர்மன்ற கவுன்சிலர்களுக்கான சாதாரண கூட்டத்தில் இருந்து பொறுப்பு ஆணையர் கீர்த்தனா வெளியேறியதால் 10 நிமிடங்களே கூட்டம் நீடித்தது. இந்த நிலையில் அதிமுகவைச் சேர்ந்த வார்டு உறுப்பினர்களின் வார்டுகளுக்கு எவ்வித நிதியும் ஒதுக்கப்படாமல் புறக்கணிக்கப்படுவதாக குற்றம் சாட்டி அதிமுக வார்டு உறுப்பினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அதிமுக மற்றும் பிற கட்சி உறுப்பினர்களின் வார்டுகளுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை எனவும் குற்றம் சாட்டினர். நாங்க கொடுத்த மனு, நாங்க கொடுத்த ரோடு எதுவுமே இல்லாம அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க அவங்க கட்சிக்காரர் சொல்றாங்க, அவங்க சொந்தக்காரங்க சொல்லிட்டு கவுன்சிலருடைய ஒப்புதல் இல்லாம அவங்களே ஒரு ரோடு போடுறாங்க. அந்த ரோடு வந்த விஷயமே எங்களுக்கு தெரியல. நாங்கள் இல்லை உங்களுக்கு அப்புறம் தான் வரும்னு சொல்கிறோம். அதுக்கு அந்த இல்லை ஏன்னா ரோடு வாங்கிட்டேன் போ பாரு இன்னைக்கு வரும் பாருன்னு சொல்கிறாங்க. அப்போ எங்களுக்கு நான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி செய்யாத அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுற எண்ணத்தில் அவங்களே அதிகாரத்தை கையில் எடுத்து அவங்க வச்சு ரோடு போடுறாங்க. இது ஒரு விஷயம். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே விடியா ஸ்டாலின் அரசின் மின்வாரியத்தின் அலட்சியத்தால் மின்சாரம் தாக்கி 5 வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தான். ஆயிப்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த தமிழரசன் என்பவரது 5 வயது மகன் இஷாந்த் சென்னையில் கல்வி பயின்று வரும் நிலையில் விடுமுறையில் தனது சொந்த கிராமத்திற்கு வந்துள்ளான். தனது வீட்டு மாடியில் இஷாந்த் விளையாடி கொண்டிருந்த போது வீட்டின் மிக அருகே சென்ற மின்கம்பிகள் எதிர்பாராமல் சிறுவன் மீது உரசியதில் சிறுவன் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தான். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் மின்வாரியத்தின் அலட்சியத்தாலேயே சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்ததாக கிராம மக்கள் வேதனையோடு தெரிவித்தனர். என் புள்ள அவனுக்கு என்னன்னு தெரியாம அந்த கரண்ட்ல இறங்கினானே தெரியல. அவன் இறங்கி திரும்பி வந்திருக்கான். அந்த கரண்ட் கோடி அடிச்சவனே அப்படியே ஈத்துருச்சு. உள்ள கருகி போய் அப்படியே படுத்து கிடந்தானே. அதுல அந்த கரண்ட் கோடிய ஃபர்ஸ்ட் சரி பண்ணீங்கயா, அது ஃபர்ஸ்ட் சரி பண்ணுங்க. அந்த கரண்ட் கொடி அடுத்த தடவை அந்த இடத்துல இருக்க கூடாது.